ஒவ்வொருத்தரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ஒரு ஏஞ்சல் அப்பியர் ஆகி அவங்க எனக்கு சொன்ன வார்த்தையை நான் உங்களோட ஷேர் பண்ணணும். பிகாஸ் இன்னைக்கு என்னுடைய டியூட்டி அதுதான். அது மாத்திரம் இல்லாமல் அவங்க இன்னொரு காரியத்தையும் சொன்னாங்க, த லைட். பிகாஸ் நான் இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த காரியத்தை உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். ஈவன் யாரை எங்கே இருந்து பார்த்துருந்தாலும் உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த நைட் ஒரு அற்புதமான நைட்டாக உங்களுடைய லைஃப்பில் மாறட்டும். பிகாஸ் ஏஞ்சல் என்னோட பேசின அந்த காரியம் இட்ஸ் வெரி வெரி பயங்கரம். நாம் அதை அனுபவிக்கணும். நான் மீண்டும் நம்புகிறேன், ஈவன் நான் விசுவாசிக்கிறேன். இந்த நைட் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடும். Oh yes. Something big the angel of God உங்க லைஃப்ல செய்ய போறார். Oh yes. இந்த நாள் மறக்க முடியாத நாளா மாறும். Yes, I receive. Receive the day in the name of Jesus. Because angels வந்து பேசுறது பெரிய காரியம். angels எப்போ prophets-ஓட பேசுறாங்களோ something அங்க நடக்கும். Because உங்களுடைய ஸ்டோரி எல்லாமே God prophet கிட்ட சொல்லிடுவார். ஜஸ்ட் நம்ம அந்த ஸ்டோரிக்கு ஏற்றபடி நாம இசைஞ்சு போகணும். இங்க நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னா, அந்த ஸ்டோரியை நம்ம கேட்கறது இல்லை. பிகாஸ் காட் உங்களுடைய எல்லா டீடைல்ஸுமே ஸ்டோரியா ப்ராஃபட்ஸ் கிட்ட கொடுத்துடுவார். Oh yes. பிகாஸ் உங்க ஸ்டோரியை மாத்திர சாவி ப்ராஃபட் கிட்ட இருக்கு. Yes. நீங்க நல்லா கவனிங்க. இஸ்ரேல் ஜனங்க எகிப்துல போய் எல்லாருமே மாட்டிக்கிட்டாங்க. எல்லாருமே அதே இடத்துல தான் இருக்காங்க. யாரும் அந்த இடத்துல இருந்து என்ன செய்யல, எகிப்துல இருந்து வெளியே வர முடியல. அது எத்தனை வருஷம்? 430 வருஷம். சி என்னுடைய கேள்வி, அதுல ஒரு வருஷத்துல கூட ஒரு தீர்க்கதரிசி கூட பிறக்கலையா? ஜஸ்ட் அந்த 430 years ஒரே ஒரு ப்ராஃபட்டுக்காக அந்த வேர்ல்டு வெயிட் பண்ணுது, அந்த உலகம். Yes. ஜஸ்ட் ஒருத்தர் வருவாரு, அவங்களுடைய எல்லா ஸ்டோரியுமே மாத்துவார். Yes. பட் டுடே as a prophet நான் அந்த ஆல்டர்ல நிக்கிறேன். God இன்னைக்கு உங்க ஸ்டோரியை மாத்தட்டும். Oh yes. ஜஸ்ட் சொல்லுங்க பார்க்கலாம், God change my story. Change my story. மீண்டுமாக God change my story. ஆமோஸ் 3:7 கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் surely the Lord God will do nothing but he revealed his secret unto his servants the prophets. am I right? உங்க ஸ்டோரி எல்லாத்தையுமே காட் எனக்கு சொல்லிட்டாரு. இன்னைக்கு ஒரு காரியம் நடக்க போகுது. Oh yes. உங்க ஸ்டோரியை காட் சேஞ்ச் பண்ண போறாரு. Yes prophet. உங்க ஸ்டோரியை காட் Change. GWT certainly The Almighty Lord doesn't do anything unless He first reveals His secret to His unless servants. he first reveals his secret to his servants the prophets. The Almighty God எல்லாம் உள்ள இறைவன் ஃபர்ஸ்ட் யாருக்கு ரிவீல் பண்றாரு தன்னுடைய காரியத்தை? ப்ராஃபட். Yes. அங்க ஏதாவது வேர்ட் பாஸ்டர், இவாஞ்சலிஸ்ட், அப்போஸ்தல்? நோ. reveals his secrets To His servants. not a man of God, not a pastor. Yes. reveals his secret to whom? The prophets. Yes. Message. The fact is, God the master does nothing without first telling His prophets the whole story. the whole Story. oh my God. the fact is, fact என்ன? உண்மை நிலை. God the master. Yes. இல்ல எல்லாருமே நம்ம வாசிக்கலாம். Oh. ஈவன் நீங்க எங்க இருந்து பார்த்திருந்தாலும் ஜஸ்ட் யாருக்கெல்லாம் ஸ்டோரி சேஞ்ச் ஆகணும், யாருடைய நிலைமையெல்லாம் இப்பொழுதே மாறணும், Yes. யாருடைய கதையெல்லாம் இப்பொழுதே மாத்தி Oh, எழுதணும், yes. எந்த நிறுவனத்துடைய கதையை மாத்தி எழுதணும், Yes. எந்த குடும்பத்துடைய கதையை மாத்தி எழுதணும், Yes. யாருடைய பொருளாதாரத்துடைய ஸ்டோரியை காட் மாத்தணும், Yes. ஈவன் யாருடைய ஃபேமிலி ப்ராப்ளம் ஸ்டோரியை காட் மாத்தணும். Yes. as a prophet நான் டிக்ளேர் பண்றேன், Oh yes. this is the fact. the master, the God prophet reveal பண்ண போறாரு. something your story is சொல்லுங்க, changing. Again 1 2 3 go. The fact is, God the master does nothing without first telling His prophet. hold on, that's nothing without first telling. that means தீர்க்கதரிசிக்கு சொல்லாம உங்க ஸ்டோரி என்ன செய்ய மாட்டாரு. ஏய் இங்க எத்தனை பேர் எங்க கூட இருக்கீங்க? Yes. ஃபர்ஸ்ட் யாருக்கு ரிவீல் பண்ணுவாரு? உங்க ஸ்டோரி மாறுறதே, Prophet. உங்க ஃபேமிலி சேஞ்ச் ஆகுறதே, Yes, உங்க prophet. ஃபைனான்சியல் ஸ்டோரி மாறு. Yes. Bring it on. Oh Because- yes prophet. நீங்க நல்லா கவனிங்க. because yesterday the angel எனக்கு சொன்னது, நான் நிறைய பேருடைய ஸ்டோரியை காட் மாத்த போறாரு. Yes. எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை இதுதான். Yes. நீ ப்ராஃபட் தானே, காட் உங்ககிட்ட போ சொன்னார். Oh yes. Yes prophet. நீ ப்ராஃபட், காட் உங்ககிட்ட போ சொன்னார். நான் உட்கார்ந்து அந்த இடத்துல ஜஸ்ட் அந்த பிரீஸி விண்ட பார்த்துட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு ஏஞ்சல் அப்பியர் ஆகிறப்போ எல்லாமே மறைஞ்சிடுச்சு.
ஜஸ்ட் அந்த ஏஞ்சல் மட்டும் தான் எனக்கு விசிபிள் ஆனாங்க. ஜஸ்ட் அவங்க வந்து சொல்றாங்க, காட் எப்படி ப்ராஃபட்டுக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்தினாங்களோ, நீ ப்ராஃபட். காட் நிறைய பேருடைய ஸ்டோரி சேஞ்ச் பண்றதை உனக்கு வெளிப்படுத்துறாரு. Oh yes. ஜஸ்ட் ஐ ரிசீவ்ட் த லைட். அந்த லைட்டை நான் ரிசீவ் பண்ணும்போது காட் எனக்கு சொன்னது, நீ போ, யாரெல்லாம் உன்னை பார்க்க வராங்களோ நான் அவங்க ஸ்டோரியை நான் மாத்த போறேன். Oh yes. அந்த நாளுக்கு த லைட்னு பேர் வை. Yes. நான் பிரகாசிக்கிற வெளிச்சமா நான் அன்னைக்கு நான் வருவேன். Yes. அவர் என்ன சொல்றாரு, நான் ப்ராஃபட்டுக்கு சொல்லாம நான் யாரோடைய ஸ்டோரியுமே சேஞ்ச் பண்ண மாட்டேன். நான் ப்ராஃபட்டுக்கு சொல்லாம பிளான்ஸ் நான் யாருக்குமே வெளிப்படுத்த மாட்டேன். Yes. அங்க ஏதாவது ஒரு வேர்டு பாஸ்டர்னு இருக்கா பாருங்க. என் பைபிள்ல கோளாரா இருந்தா உங்க பைபிளை செக் பண்ணிக்கோங்க, பார்க்கலாம். ஈவன் நீங்க உங்க கூகுள்ல கூட நீங்க போட்டு பார்த்துக்கோங்க. நீங்க நினைப்பீங்க ப்ராஃபட் வந்து எடிட் பண்ணி போடுறாரு. இட்ஸ் நாட் எடிட். அகைன் மீடியா டீம், the fact is God the master does nothing without first telling his prophet. யாருடைய prophet? அவருடைய தீர்க்க. அப்ப ஃபர்ஸ்ட் யாருக்கு சொல்றாரு? அவருடைய தீர்க்கதரிசி. உங்களுடைய எல்லா ஸ்டோரியுமே நான் பார்த்துட்டேன். Yes. எஸ்டர்டே நான் பீச் ப்ரேயர்ல இருக்கிறப்போ, Oh yes. ஈவன் நான் மீண்டும் சொல்றேன், உங்க ஸ்டோரி மாறுறத நான் பார்த்துட்டேன். Yes. God எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணிட்டாரு. Yes. God உங்க ஸ்டோரியை மாத்த போறார். ஜஸ்ட் சொல்லுங்க, God God. change my story. Change my story. Change my story. Bring it on. எத்தனை பேர் ரெடி? Yes. Prophet. ஒரு நாள் ஒருத்தர் வந்து கேட்டார், அவர் ஒரு பாஸ்டர், ப்ராஃபட்னால மட்டும்தான் ஸ்டோரியை சேஞ்ச் பண்ண முடியுமா, பாஸ்டர்னால பண்ண முடியாதான்னு. நான் சொன்னேன், நீங்க படிக்கிற அதே பைபிள் தான் நானும் படிக்கிறேன். ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி இல்லை, நீங்க போய் படிங்கன்னு. அவர் சொன்னார், நான் எத்தனை தடவை பைபிள் படிச்சுக்கிறேன் தெரியுங்களா அப்படின்னாரு. எத்தனை தடவை? அவர் ஒரு நம்பர் சொன்னார். நான் சிரிச்சுக்கினே சொன்னேன், இதையே எத்தனை தடவை நீங்க படிச்சிருக்கீங்க? நீங்க படிச்சுட்டு இருக்கிறது யாருடைய புக் தெரியுமா? ப்ராஃபட்டோடைய புக்ஸ். ஜஸ்ட் நீங்க ஜெனிசிஸ் டு எண்டிங் ரெவலேஷன் வரைக்கும் நீங்க படிக்கிறது எல்லாமே ப்ரொஃபெட்டிக் புக். Yes. ஜஸ்ட் பாஸ்டருடைய ரோல் என்ன, அப்போஸ்தலருடைய ரோல் என்ன, இவாஞ்சலிஸ்டோடைய ரோல் என்ன, டீச்சருடைய ரோல் என்ன, இது எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறதே ப்ராஃபட் தான். Yes. நான் கேட்டேன், நீங்க ஒரு வருஷம்ல தான் படிக்கிறீங்க, நான் பல வருஷம்ல படிக்கிறேன். ஸோ நோ 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 நோ, வெயிட் ஃபார் த லார்ட்ஸ் வேர்ட். அங்க காட் யாருக்கு ஸ்டோரி சேஞ்ச் பண்றது ஃபர்ஸ்ட் சொல்றாரு? Prophets. அகைன் கொடுங்க மீடியா டீம். The fact is God the master. சொல்றது யாரு? God the God the master. Does nothing without first telling his prophets the whole story. The all story. இப்போ வரைக்கும் உங்க ஹோல் ஸ்டோரி எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். பட் இந்த பிரார்த்தனைக்கு அப்புறமா உங்க ஸ்டோரி எப்படி இருக்கணும் எனக்கு தெரியும். Oh yes. ஒரு ஸ்மைல் பண்ணுங்க பார்க்கலாம். Hey, Jesus is the Lord. Bring it on. Bring it on. எத்தனை பேருக்கு ஸ்டோரி மாறணும்? Yes, Daddy. குயிக்கா கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். Prophet, change my story. Oh yes. Oh yes. நாகமான் போறாரு. அவருடைய ஸ்டோரி நீங்க கேட்டீங்கன்னா நீங்களே அசந்துருவீங்க. ஜஸ்ட் எல்லா இடத்துலயுமே குஷ்டம். அது என்ன குஷ்டம்? வெண் குஷ்டம். பட் அவங்க வீட்டுல வேலை செய்யற ஒரு சின்ன பெண் சொல்றா, ஒரு ப்ராஃபட் இருக்காரு, அங்க போய் பாருங்க, இவருடைய ஸ்டோரி மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் பைபிள் சொல்லுது இவருடைய படை தளபதி. இவரை வச்சுதான் காட் என்ன செய்யறாரா? சீரியாவையே ரட்சிக்கிறாராமா. ரைட்? என்னுடைய கேள்வி என்னன்னா, காட் சீரியாவை இவரை கொண்டு ரட்சிக்கிறாருன்னா ஏன் தனக்குத்தானே அவரை ரட்சிக்க முடியல? பட் ஒன் டே அந்த நாள் வரும்போது அந்த சின்ன பொண்ணு போய் சொல்றாங்க, சி எனக்கு ஒருத்தர் தெரியும், அவர் ஒரு ப்ராஃபட். ஜஸ்ட் நீங்க அவரை போய் மீட் பண்ணா போதும். காலதாமதமே பண்ணல. பைபிள் சொல்லுது உடனே அவர் எல்லா காணிக்கைகளையும் எடுத்துட்டு தான் சேனையே கிளப்புறாரு. ஈவன் டிப்ளமேட்டிக் லெட்டரையும் வாங்குறாரு. ஈவன் அந்த டிப்ளமேட்டிக் லெட்டரை வாங்கி நேரா போகும்போது சம்திங் நடக்குது. பிகாஸ் அட்ரஸ் மாறி போயிடுறாரு. ஜஸ்ட் ப்ராஃபட் சொல்றாரு, அவர் பார்க்க வேண்டிய ஆள் நீ இல்லை, அவர் பார்க்க வந்த ஆள் யாரு? நான். வழியை மாத்தி விடு, வழியை மாத்தி விடு. ஜஸ்ட் நாகமான் எலிசாவை பார்க்கறதுக்கு வீட்டுக்குள்ள போகல, வீட்டு என்ட்ரன்ஸ்ல தான் நிற்கிறார். இங்க தான் ஸ்டோரி மாறுது. பிகாஸ் அவர் தைரியமா அந்த பொண்ணு சொன்னதை கேள்விப்பட்டு தான் வைஃப் தாங்கிட்ட அனுப்பின அந்த மெசேஜை ரிசீவ் பண்ணி எல்லாரையும் கூட்டுக்கிட்டு நேரா அங்க வந்தார். ஜஸ்ட் வந்து பார்த்த உடனே காட் ஒரு மெசேஜ் இவருக்காக வச்சிருந்தார். யாருக்காக? நாகமானுக்காக. பட் அந்த மெசேஜை ப்ராஃபட் டைரக்டா சொல்லலை. ஜஸ்ட் கேஎஸ் கிட்ட சொல்லி அவனை போய் யோர்தானில் செய் முங்க சொல்லு. எத்தனை தடவை? 7 தடவை. தட்ஸ் இட். பிகாஸ் ஸ்டோரி அவருடைய வாயில இருக்கு. ஓ மை காட். Oh yes. உங்க ஸ்டோரி யார்கிட்ட இருக்கு? ப்ராஃபட்டோட வாயில இருக்கு. அதனால தான் காட் சொல்றார், நான் ஃபர்ஸ்ட் ப்ராஃபட்டுக்கு ரிவீல் பண்ணுவேன் the all story. உங்களுடைய மொத்த கதையை நான் யாருக்கு ரிவீல் பண்ணுவேன்? ப்ராஃபட்டுக்கு ரிவீல் பண்ணுவேன். as a prophet I declare பண்றேன். யாரெல்லாம் இப்போ நீங்க கமெண்ட் பண்ணீங்களோ, யாரெல்லாம் சொன்னீங்களோ ப்ராஃபட்
change my story. Change As a my prophet story. நான் declare பண்றேன். Oh, yes. இப்பொழுது God உங்க ஸ்டோரியை பற்றாக்குறையிலிருந்து yes, my yes. God அபரிவிதத்துக்கு மாற்றட்டும். Oh, எதெல்லாம் ஆரோக்கிய குறைபாடா இருக்கிறதோ Yes. இப்பொழுது எல்லாம் வல்ல இறைவன் உங்களை I பலப்படுத்தட்டும். receive. Receive I in the name of Jesus. I I receive. receive. Bring it on, prophet. எத்தனை பேர் ரெடி? Yes, prophet. எத்தனை பேர் சொல்றீங்க ப்ராஃபட் என் ஸ்டோரியை சேஞ்ச் பண்ணுங்கன்னு? Yes, prophet. யாரெல்லாம் முடியலன்னு சொல்றீங்களோ ஹெவன்லி லாங்குவேஜ் நான் சொல்றேன் முடியும். பலவீனன் பலவான் என்று ஆஹா இட்ஸ் ஹெவன்லி லாங்குவேஜ். சி காட் யார்கிட்ட பேசணும்? ப்ராஃபட் கூட பேசணும். அவர் பேசினாதான் உங்க ஹோல் ஸ்டோரியை என்ன செய்யும்? மாறும். நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். இந்த ராத்திரி யாருக்கெல்லாம் ஸ்டோரி மாறணுமோ ஜஸ்ட் உங்க Oh, கைகளை yes, உங்க கைகளை மாத்திரம் மேல வைத்துங்க. நான் நம்புறேன். Yes, yes, ஏஞ்சல் yes. உங்களுடைய பிள்ளைங்க யாரெல்லாம் கைகளை மேல வைத்திருக்காங்களோ Yes. நேற்று நீங்க சொன்னீங்க நீ ப்ராஃபட், நீ போய் சொல் என்னுடைய வெளிச்சம் வரப்போகுதுன்னு. நான் பிள்ளைகளுடைய ஸ்டோரியை சேஞ்ச் பண்றேன்னு இப்பொழுதே நான் பிரார்த்தனை செய்யறேன். எந்த பிள்ளைகளெல்லாம் பரலோகத்துக்கு நேராக கைகளை வைத்து இருக்கிறார்களோ இப்பொழுதே அவர்களுடைய கதைகள் எல்லாம் மாறட்டும். Oh, yes. I receive. எல்லா தலையெழுத்துகளும் மாறட்டும். Oh, Yes, I receive. It is written Yes, in the name of Jesus. I receive. Angels இப்பொழுதே நோட் பண்ணுங்க, பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் மாறட்டும். பிள்ளைகள் எதை கேட்கிறார்களோ அந்த கதையை பிள்ளைகளுக்கு எழுதி தாரும். Yes, Oh, Lord. yes. அதுவாவே பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறட்டும். Oh, yes. In Jesus mighty name. Yes, I receive. I receive. It is done. கைகளை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். Bring it on, bring it on, bring it on, prophet. உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். அது என்ன தெரியுமா? God உங்களுக்கு நன்மையானதை செய்ய போறார். எத்தனை பேர் ரெடி? Yes, prophet. See, இப்போ நம்ம எத்தனை ஃபேவர்ஸ் நம்ம பார்த்திருக்கோம்? நம்பர் 1 யாக்கார், நம்பர் 2 மசா, நம்பர் 3 சேஸ்ட், நம்பர் 4 சென், 5 Rahamim. ரஹாமீம், நம்பர் 6 ஷலோம், நம்பர் 7 நீங்க தான் ப்ராப்பர்ட் சொல்லணும் எல்லாமே. நம்பர் 7 இஸ் டாப் ஃபேவர். சொல்லுங்க பார்க்கலாம். டாப் ஃபேவர். Yes. Favor. TOWB. நீங்க கேட்கலாம் ப்ராஃபட் டாப் ஃபேவர்னா என்ன? டாப் மீன்ஸ் குட் திங்ஸ், வெல்ஃபேர் திங்ஸ். இது ஒரு ஹீப்ரூ வேர்ட். தட் மீன்ஸ் ஒரு மனுஷனுக்கு நல்ல காரியம் நடக்கணும். அது எப்படி நடக்கணும்? நல்லதா நடக்கணும். ஆமா ரைட்? Yes. இப்போ நீங்க நல்லா கவனிங்க. நாம இந்த பூமியில இருக்கோம். நேற்று தினத்துல ஒரு காரியத்தை நான் சொல்லியிருப்பேன். 10 நிமிஷம் நாம சந்தோஷமா இருப்போம். 11வது நிமிஷம் ஏதாவது ஒரு பிரச்சனை நம்மளை மேற்கொள்ளும். ஏதாவது ஒரு பிரச்சனை நம்மளை அட்டாக் பண்ணும். அப்ப அந்த 10 நிமிஷம் இருந்த சந்தோஷம் 11வது நிமிஷம் என்ன ஆகும்? டிஸப்பியர் ஆகும். நீங்க நல்லா கவனிங்க. நிறைய பேருக்கு நல்லது நடக்கும். பட் திடீர்னு நடக்கிற நல்லது என்ன ஆகும்? டிஸப்பியர் ஆயிடும். ஏதோ ஒரு ப்ராப்ளம் மூலியமா நடந்த எல்லா நல்லதுமே என்ன ஆயிடும்? டிஸப்பியர் ஆயிடும். தட் மீன்ஸ் காணாம போயிடும். நீங்க ஒரு அரை மணி நேரம் அதை அனுபவிப்பீங்க. பட் 31st மினிட் அது என்ன ஆகும்? டிஸப்பியர் ஆயிடும். ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து அது அப்படியே டோட்டலா வேனிஷ் பண்ணிடும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு நடந்திருக்கு? Yes, 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 yes. yes. நீங்க நல்லா கவனிங்க. இந்த டாப் ஃபேவர் உங்க கிட்ட வரும்போது ஜஸ்ட் ஒன்லி ஒன் திங், அது எல்லாமே நல்லதா மாத்திரம் தான் நடக்கும். Oh, yes. I receive. Bring it on. ஈவன் எந்த பிளாக் மேஜிக்காலையும் இது தொட முடியாது. எந்த விச் கிராஃப்டும் இதுல என்டர் ஆகாது. Oh, yes. பிகாஸ் டாப் ஃபேவர் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். ஈவன் இந்த ஃபேவர் ஜீசஸ் வச்சுட்டு இருந்தார். இந்த சில பேர் கேட்பாங்க, எனக்கு எந்த நல்லதுமே நடக்காதா? உங்ககிட்ட டாப் இருந்தா உங்களுக்கு என்ன நடக்கும்? நல்லது மட்டும்தான் நடக்கும். பிகாஸ் நீங்க நல்லா கவனிங்க. இந்த கிறிஸ்டியானிட்டி தே டோன்ட் ஹேவ் திஸ் ஃபேவர். யார்கிட்டயுமே இது இருக்காது. மெயினா ஜோம் பண்றவங்ககிட்ட இது இருக்கவே இருக்காது. ஏன்னா அவன் ஜோம் பண்றான். நீங்க கேட்கலாம், ஏன் ப்ராஃபட் ஜோம் பண்றவங்ககிட்ட வராதானே? அவன் ஜெபம் பண்றதே அந்த ஃபேவருக்காக தான். ஏன்? கடவுளே எனக்கு எப்படியாவது இந்த நல்லதை என்ன செய்யுங்க. பட் இதுக்கு ஜெபம் தேவையில்லை. பொறாமையும் இருக்கக்கூடாது, தலகணம் இருக்கக்கூடாது. Yes. Yes. இது ரெண்டும் இல்லைன்னா அவனுக்கு இந்த ஃபேவர் வேலை செய்யும். Oh, yes. I receive. இதுக்கு ஜெபமே தேவையில்லை. தேவன் எல்லாவற்றையும் படைத்து என்ன செஞ்சாரா? நல்லதென கண்டார். ஆமா ரைட்? Yes. ஈவன் பைபிள் சொல்லுது பூமியும் அது நிறைவும் யாருடையது? கர்த்தருடையது. கர்த்தருடையது. மீன்ஸ் அவருடையதுனா அதை அனுபவிக்க எனக்கும் என்ன இருக்கு? ரைட்ஸ் இருக்கு, உரிமை இருக்கு. ஆமா ரைட்? Yes, prophet. இப்போ நீங்க ப்ராஃபட் கிட்ட வரீங்க, நோ அப்பாயின்மெண்ட். ஆமா ரைட்? டைரக்டா என்ன செய்றீங்க? ப்ராஃபட்டை பாக்குறீங்க. பட் ஒன் ஆன் ஒன் ப்ரோக்ராம்ல என்ன இருக்கு? தே ஹேவ் a system. அப்ப அங்க என்ன சொன்னீங்க? அப்பாயின்மெண்ட் வாங்கணும். Yes. நீங்க அந்த இடத்துல அப்பாயின்மெண்ட் வாங்குறப்போ நீங்க யார் கூட உட்கார்ந்து பேசுறீங்க? ப்ராஃபட்டோட உட்கார்ந்து ஒன் அண்ட் ஒன் உட்கார்ந்து என்ன செய்றீங்க? பேசுறீங்க. மீன்ஸ் the important conversation is happening there. For what purpose? For the good things. Yes. எத்தனை பேருக்கு வேணும் good things? Yes, prophet. இப்போ சில பேர் சொல்லுவாங்க, நான் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு நல்லது கூட எனக்கு நடந்ததில்லை. அப்போ அவங்க எல்லாருக்குமே என்ன காரியம் தான் நடந்திருக்கு? ஏதோ ஒரு பேட் இன்சிடென்ட்
அவங்கள தாக்கி இருக்கு, Yes. ஏதோ ஒரு பேட் ப்ராப்ளம்ஸ் அவங்கள அஃபெக்ட் பண்ணியிருக்கு, ஏதோ ஒரு பேட் திங்ஸ் அவங்க சுற்றிலும் இருக்கு. பட் டுடே ஆஸ் எ ப்ராஃபட் நான் அந்த ஆல்டர்ல நிக்கிறேன். Yes. God உங்க ஸ்டோரியை சேஞ்ச் பண்ணட்டும். Yes. Yes. Bring it on. யாருக்கெல்லாம் நல்லது நடக்கணும்னு ஆசைப்படுறீங்க? Yes, prophet. நீங்க நல்லா கவனிங்க. இந்த டாப் ஃபேவர் உங்க கையில இருக்கிறப்போ நீங்க ஜஸ்ட் எதை கேட்குறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். ஜீசஸ் சொல்றாரு, நான் பிரசங்கம் பண்ணணும், எனக்கு அந்த போட்டை கொடு, அந்த ஷீப் எனக்கு வேணும். ஷீப்ல ஏறிட்டு அவர் சொல்றாரு, இதை கொஞ்சம் தூரம் என்ன செய்யுங்க, கடல்ல கொஞ்சம் தள்ளி விடுங்க. எகைன் எல்லாரும் வந்து அதை புஷ் பண்றாங்க. பட் அவர் கேட்ட உடனே அந்த போட் என்ன ஆயிடுச்சு, அவருக்கு கொடுக்கப்பட்டதா இல்லையா? Yes. பட் அங்க ஜீசஸ் யாரும் எந்த வார்த்தையுமே பேசல, எனக்கு அந்த போட் வேணும். இப்போ நான் ப்ரீச் பண்றதுக்கு டோப் ஃபேவர் உடனே ஆக்டிவேட் ஆகுது. எந்த பேச்சுமே பேசல, உடனே போட் கடலுக்குள்ள தள்ளுறாங்க. ஜீசஸ் அந்த இடத்துல என்ன செய்யறாரு, ப்ரீச் பண்றாரு. அவருக்கு அந்த இடத்துல அது தேவையா இருந்தது. உடனே என்ன நடக்குது, டோப் உடனே வேலை செய்யுது. Yes. இவன் அது மாத்திரம் இல்லாம அவருக்கு நடந்து ரொம்ப கால் வலிச்சிடுச்சு. அவர் சொல்றாரு சீஷர்கள்ட்ட, ஹேய், ஊருக்குள்ள போய் கழுதை கட்டி வச்சிருப்பான், பிளஸ் குட்டியும் இருக்கும். இந்த கழுதை இயேசுவுக்கு என்னம்மா, தீர்க்கதரிசிக்கு வேணுமான்னு போய் சொல்லு போ. எல்லாரும் வராங்க. ஹே கழுதை எங்க இருக்கு, கழுதை எங்க இருக்கு? ஓ இங்க பாரு, இங்க இருக்கு. ஓகே ரைட். அது அவுளுக்க போறாங்க. அதனுடைய ஓனர் வந்து கேட்கிறாரு, ஏய் யாரை கேட்கற, கழுதை அவுக்குற, ப்ராஃபட்டுக்கு வேணுமா, அப்ப எடுத்துன்னு போ. ஆஹா. Yes. Oh yes. பிகாஸ் அப்ப என்ன சொல்லி கூப்பிட்டாங்க ஜீசஸ், ஜீசஸ் த ப்ராஃபட் ஃப்ரம் நாசரேத். Nazareth. ஆமா ரைட். Yes. அப்ப என்ன, இப்போ நீங்க எல்லாம் வரீங்க, நீங்க வந்து என்னன்னு கூப்பிடுறீங்க, ப்ராஃபட்னு கூப்பிடுறீங்க. ஆமா ரைட். Yes, prophet. அப்ப அங்க இருக்கிற ஜனங்க, பிகாஸ் அந்த இன்சிடென்ட்டே ஹேப்பன் ஆகுறது அங்கே தான். அம்மா யார் அது கழுதை மேலே வர்றது, அவர் தான் நேசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசி. அப்போ ஜஸ்ட் கழுதை அவுக்கிறப்போ டாப் ஃபேவர் வேலை செய்யுது. பிகாஸ் அவர் சொல்லி அனுப்பின வார்த்தை. நோட் பண்ணுங்க, நான் என்னென்ன சொல்கிறேனோ எழுதி வச்சுக்கோங்க. பிகாஸ் இந்த டாப் ஃபேவர் உங்களுக்கும் வேணும். Yes. ப்ராஃபட் எனக்கு வீடு இல்லை, ஜீசஸ்க்கு வீடு இருக்கா? பட் அவர் ஒரு வீட்டில் போய் தங்கணும்னு நினச்சா அவரால் என்ன பண்ண முடியும், ஸ்டே பண்ண முடியும். ஈவன் அவர் தான் டிசைபிள்ஸ் கிட்ட சொல்றது, நீ எந்த வீட்டில் தங்கணும்னு நினைக்கிறியோ அந்த வீட்டில் என்ன செய்யலாம், நீ தங்கிக்கலாம். பட் அந்த வீட்டை நீ பிளஸ் பண்ணணும். நான் ஏன் டாப் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஷாலோம் சொன்னேன்? பிகாஸ் ஷாலோம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் டிசைபிள்ஸ்க்கு ரிலீஸ் பண்ணி அனுப்புற வேர்ட் என்ன, ஃபேவர் என்ன, டாப். TOWB. மீன்ஸ் நீங்க போற இடமெல்லாம் நல்ல காரியம் நடக்கணும். I receive. நீ போய் நிக்கிற இடமெல்லாம் நல்ல காரியம் நடக்கணும். I receive. நீ எதை விரும்புறியோ அது நல்லபடியா உங்ககிட்ட வந்து சேரணும். Oh, yes. சொல்லுங்க டாப். Top. Bring it on. ப்ராஃபட் இந்த ஃபேவர் எனக்கு ஆக்டிவேட் பண்ணுங்கன்றவங்க மாத்திரம் கைகளை வைத்து Yes, காமிங்க I பாருங்க. receive. I receive. I activate this favor in the mighty name Oh, of yes, Oh, I yes, receive. ஈவன் இந்த ஃபேவர். ப்ராஃபட் எனக்கு வீடு இல்லை, ஆஹா, என்கிட்ட பைக் இல்லை, ஓகே, என்கிட்ட கார் இல்லை, என்கிட்ட மணி இல்லை, ஆஹா. டாப் உங்க கையில வரும்போது, Yes. நீங்க எந்த லேண்ட்ல போய் நிக்கிறீங்களோ அதனால சொல்ல கால் மிதிக்கும் தேசம்லாம் யாருக்கு, மீன்ஸ் த டாப் ஃபேவர். ஜஸ்ட் நீங்க நின்னு, காட் இந்த லேண்ட் எனக்கு வேணும், Yes. இந்த லேண்ட் எனக்கு பிடிச்சிடுச்சு. நீங்க எந்த பைக்கை டச் பண்ணி, காட் எனக்கு இந்த பைக் பிடிச்சிடுச்சு, ஆஹா. நீங்க எந்த காரை போய் டச் பண்ணி, பாம் 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 பாம், காட் எனக்கு இந்த வெஹிக்கிள் பிடிச்சிடுச்சு, மீன்ஸ் இட் இஸ் குட் ஃபார் யூ. ஏன்னா அது நல்லதுன்னு அவர் கண்டார். என்னைக்காவது பணத்தை தொட்டு பார்த்து இது நல்லதுன்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா? பட் நீங்க எப்பவுமே அதை தொடரப்போ உங்களுக்குள்ள ஒரு கஷ்டம் தெரியும். பணத்தை தொடரப்போ ஈவன் நம்ம சொல்றது, நான் காலையில கஷ்டப்பட்டு எழுந்து ஓடுறேன், இந்த பாஸ் என்ன எவ்வளோ வேலை வாங்குறான் தெரியுமா, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா நான் சம்பாதிக்கிறதுக்கு. இதெல்லாம் யார் சொல்றது? நாம தான். அப்போ மணி இஸ் எ குட் திங். அப்போ அது எப்படி உங்ககிட்ட வரும்? எப்படி குட் திங்ஸ் எல்லாமே உங்களை அட்ராக்ட் பண்ணி வரும்? அப்போ உங்ககிட்ட என்ன இல்லை? டாப் ஃபேவா இல்லை. நீங்க ரகாமியம் வச்சிருக்கீங்க, காட் அந்த இடத்துல கிரியை செய்வார். இது எல்லாமே பர்டிகுலர் திங்ஸ்க்கு. பட் டாப் இஸ் ஃபார் லைஃப் லாங், ஷாலோம் இஸ் ஃபார் லைஃப் லாங். Yes. பிகாஸ் ஷாலோம் நீங்க வீட்டில் வாழ்றீங்க, லைஃப் லாங். டாப் எப்பவுமே இந்த பூமியில நீங்க இருக்கிற வரைக்கும் Yes. நல்ல காரியங்கள் நல்லதா உங்களுக்கு நடக்கணும். Oh yes. 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 அதனால தான் சொல்றது, வாழணும். எப்படி வாழணும்? நல்லா வாழணும் மீன்ஸ் டாப் ஃபேவரோட நான் வாழணும். Yes. டாப் ஃபேவர் இருக்கும்போது தான் உங்களால அடையாளத்தையே உருவாக்க முடியும். டாப் ஃபேவர் இல்லைன்னா உங்களால என்ன செய்ய முடியாது? அடையாளத்தை உருவாக்க முடியாது. Bring it on. ஓகே, நீங்க ஸ்கிரிப்சர்ஸ் கேட்பீங்க. ஜெனிசிஸ் சாப்டர் 12. அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். ஆஹா. அவனுக்கு ஆடு மாடுகளும் ஓகே, கழுதைகளும் ஆஹா. வேலைக்காரரும் ஆஹா. வேலைக்காரிகளும் ஓகே, கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு என்ன பாராட்டினான்? தயை பாராட்டினான். மீன்ஸ் வாட்? டாப் ஃபேவர். பிகாஸ் அவங்க உள்ள என்டர் ஆனது என்ன காரணம்?
பஞ்சம் யார் நிமித்தமா? சாரா. சாரா நிமித்தமா. பிகாஸ் இந்த டாப் ஃபேவர் ஒருத்தரை சார்ந்து தான் இருக்கும். யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஈவன் நீங்க பைபிள்ல படிச்சீங்கன்னா நியூ டெஸ்ட்மெண்ட்ல ஜீசஸ்க்கு கடவுளுடைய கண்கள்லயும் மனுஷங்களுடைய கண்கள்லயும் என்ன கிடைச்சது? தயை கிடையாது. பிகாஸ் யாராவது இந்த சார்ந்து தான் இந்த ஃபேவர் என்ன செய்யும், ஒருத்தருக்கு ஆக்டிவேட்டே ஆகும். நான் தனியா இருக்கேன், டாப் ஃபேவர் வேலை செய்யணும்னா வேலை செய்யாது. என் கூட கூட்டமா இருக்காங்க, சம்திங் என்கிட்ட இல்லை. ஓகே, இப்போ ஒரு 500ன்னு வச்சுப்போமே, ஒரு 500 என்கிட்ட இல்லை. பட் இப்போ நான் போய் கேட்டேன்னா அது எனக்கு கடனாக தான் கொடுப்பாங்க. ஆமா ரைட்? எஸ். ஈவன் நீங்க போய் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் கேளுங்க, எனக்கு ஒரு 500 கொடுப்பேன், என்கிட்ட இல்லை, அர்ஜென்ட்டுக்கு வேணும். நாளைக்கு கொடுக்குறப்ப 510 கொடுக்குறேன். எவ்வளவா? 510 கொடுக்குறேன், இல்லைன்னா 550 கொடுக்குறேன். சொல்றாங்களா இல்லையா? எஸ். ஒரு 1000 ரூபாய் போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப கொடுக்குறப்போ 1100 கொடுக்குறேன். இப்படியே வட்டி பிசினஸ் பண்ணி பெரிய ஆளா இல்ல. பட் நான் கேட்கறது இன்ட்ரெஸ்ட்க்கு இல்லை, நான் இன்ட்ரெஸ்டோட கேட்கறேன். Yes, bring it on. எஸ். எஸ். இல்ல உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நான் கேட்கறது இன்ட்ரெஸ்ட்க்கு கேட்கல, இன்ட்ரெஸ்டோட கேட்கறேன். மீன்ஸ் நான் வட்டிக்கு கேட்கல, விருப்பத்தோட கேட்கறேன். எஸ். பட் இவங்க போனது காட் சொல்லி. ஆபிரகாம் சாராவை எங்க போறாங்க? எகிப்துக்கு போறாங்க. பிகாஸ் அங்க பஞ்சம் வந்துடுச்சு, இவங்க கிட்ட எதுவுமே இல்லை. பட் பார்வோனுடைய கண் யார் மேல போச்சு? சாரா மேல போச்சு. பட் காட் அங்க பார்வோனை பனிஷ் பண்ணாரு. திடீர்னு அவனுடைய மைண்ட் ஷிஃப்ட் ஆகுது. தட் மீன்ஸ் மைண்ட் மாறுது. ஆபிரகாமை கூப்பிடுறாரு, உங்ககிட்ட என்ன நல்லா இருக்கு? என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. நான் வந்தது எப்படி தான்? ஒண்ணுமே இல்லாம தான் வந்தேன். பிகாஸ் ஆஃப் வாட்? பஞ்சம், ஃபேமைன். ஓஹோ, உங்ககிட்ட எதுவுமே இல்லையா? ஏய், ஆடு மாடு கொடு, கழுது கொடு, ஒட்டகம் அதையும் கொடு. இப்போ இதெல்லாம் யாருது? பார்வோன். The president of Egypt. பார்வோன் மீன்ஸ் இஸ் எ பிரசிடென்ட். அது ஒரு ஸ்தானம். ஜஸ்ட் இவங்க பஞ்சத்துக்கு பொழைக்கலான்னு சொல்லி வாழலான்னு சொல்லி எதுக்குள்ள போனாங்க? எகிப்துக்குள்ள போனாங்க. பட் இவங்க கூட வந்தது என்ன ஃபேவர்? டாப் ஃபேவர். இவங்க போய் அதை கேட்கல, எனக்கு இதெல்லாம் வேணும்னு. சில நேரத்துல நீங்க ஒண்ணும் இல்லாம நீங்க போகும்போது டாப். பிகாஸ் அப்போ ஆபிரகாம் கிட்ட தலகணம் கிடையாது, ஆபிரகாம் கிட்ட பொறாமையும் இல்லை. ஜஸ்ட் அவர் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு போனார். ஈவன் டாப் கீழ்ப்படிகிறவங்களுக்கு உதவி செஞ்சோம். Yes. எஸ். நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? அந்த கீழ்ப்படிகிறதெல்லாம் பண்றது இல்லை. ஏன் கீழ்ப்படிகிறது இல்லை? கீழ்ப்படிஞ்சா நம்ம கீழ்ப்படிக்கு போயிடுவோம். கிடையாதுங்க. நீங்க என்னைக்கு இறைவனுக்கு கீழ்ப்படுகிறீங்களோ, இறைவன் கீழ்ப்படியிலனா மேல்படி கொண்டு போக மாட்டார். அப்ப நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா மேல்படிக்கு என்ன செய்வா? கூட்டிட்டு போவா. நமக்கு என்னைக்கு தலகணம் வருதோ அன்னைக்கே நீங்க புரிஞ்சுக்கணும், கடவுள் அடிக்க போறாரு. தலகணம்னா என்ன தெரியுமா? நான் இல்லைன்னா அங்க எந்த வேலையும் நடக்காது. நான் இருக்கணும், நான் மட்டும்தான். இஸ் வாட்? தலகணம். நோ, காடுக்கு நாம மாத்திரம் தான் கிடையாது. திடீர்னு யார வேணாலும் காடு எழுப்புவாரு. என்னைக்குமே நமக்கு அந்த தலகணம்ன்ற அந்த காரியம் வரவே கூடாது. தலகணம் இருந்துச்சுன்னா டோப் வேலை செய்யாது. நம்ம தான் சொல்றோம்ல, ப்ரொஃபட் எங்க போனாலும் எல்லா டோருமே லாக் ஆயிருக்கு, எனக்கு எதுவுமே கிடைக்கல. ஜஸ்ட் நீங்க ப்ரேயர் பண்ணி அனுப்பிச்சீங்க, உங்க ஸ்டோரி என்னன்னு எனக்கு தெரியும். எதுக்காக இங்க வரீங்க, எதை ரிசீவ் பண்றீங்க, ரிசீவ் பண்ணிட்டு நீங்க எங்க போவீங்கன்னு. ஈவன் நீங்க ரிசீவ் பண்ணிட்டு போறது அதுதான் கடைசியா இருக்கும். பிகாஸ் ஏன்? பிகாஸ் ரிசீவ் பண்ண உடனே நமக்கு என்ன வருது? தலகணம் வருது. அதனாலதான் காட் என்ன செய்றாரு? இதுதான் உனக்கு லாஸ்ட் பிளஸிங் சொல்லி ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஏன் நிறைய பேரால கண்டினியூ பண்ண முடியல? பிளஸிங்ஸ் ஆஃப்டர் பிளஸிங்ஸ் ஏன் வருது இல்ல? பிகாஸ் தலகணம். நீங்க ஒரு 3 கோடி போய் கடவுள்கிட்ட கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 கோடி கடவுள் கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு பிறகு அடுத்து நம்ம யோசிப்போம், இதுல எவ்வளவு ப்ராஃபிட் கொடுக்கணும்? 30 லட்சம் கொடுக்கணும். 30 லட்சம் அவர் கொடுக்கணுமா? அவ்வளவு ஒர்த்தா? 30 லட்சம் நம்மளே பேக்கெட்ல போட்டுப்போம். தட்ஸ் இட். நீ எனக்கு கொடுக்கணும்னு நான் கேட்கவும் மாட்டேன், அது உன் விருப்பம். நீ அந்த இடத்துல மூடுறப்போ காட் ஹெவன்லி டோர்ஸையும் க்ளோஸ் பண்ணுவார். இப்போ என்ன வந்திருக்கு நமக்கு? தலகணம். காட் ஒரு மனுஷனை சோதிக்கிற இடமே எங்க தெரியுமா? மணியை கொடுப்பார், இல்லைனா பவரை கொடுப்பார், இல்லைனா ஃபேம் கொடுப்பார். மொத்தம் எத்தனை? 3. ஒன்னு என்னது? பணம். உங்க கையில கொடுத்து பாப்பார் நீ எப்படி இருக்கன்னு. நம்பர் 2 ஃபேம். நம்பர் 3 என்ன? பவர், அதிகாரம். உங்க கையில கொடுத்து பாப்பார் நீ எப்படி இதை வச்சு உபயோகிக்கிறேன்னு. இது 3மே உங்க கையில் இருக்கிறப்ப தலகணம் வந்துச்சுன்னா 3த்தையுமே வாங்கிடுவார். தோப் கிரியை செய்யாது. தோப் மாத்திரம் இல்லை, எதுவுமே கிரியை செய்யாது. ராகாமி மசா எங்கன்னா போய் வண்டி போட்டினே போவேன். எதற்கு? அப்பதான் லோடு வண்டி வருவான், பாம் 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 தோ பாம் பாம் வந்து போறப்போ திடீர்னு வரும். எப்படி போறான் பாரு, சனியம் போல உன்னை எதிர்க்கத்தான் வரான். ஏன்? பிகாஸ் ஆஃப் வாட்? தலகணம், பெருமை, பொறாமை. நோ 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 நோ. அதனாலதான் காட் என்ன செய்றாரு? நீ இதை வாங்கிட்டு நீ அடுத்து எங்க போவன்னு தெரியும். The whole story, the moral of story யாருக்கு ரிவீல் பண்றாரு? ப்ராஃபட்டுக்கு ரிவீல் பண்றாரு. அதனாலதான் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். ப்ராஃபட் உங்களை பார்த்து சிரிச்சுனே இருந்தாருன்னு வச்சுங்களேன், அப்பயே தெரிஞ்சிடும் கதை கந்தல்னு. ஏன்னா இது நீ ரிசீவ் பண்ணிட்டு அது உனக்கு கிடைச்சிடும். அது நீங்க கிடைச்சிட்டு பிறகு நீங்க அடுத்து விசுவாசமா இருக்கிறீங்களா இல்ல என்னது ஓடுறீங்களான்றத யாருக்கு தெரியும்? ப்ராஃபட்டுக்கு தெரியும். அதனால தான் காட் பார்க்குறாரு, ஓகே இவனுக்கு இதுதான் கடைசி அப்படின்னு சொல்லி அதை கொடுத்துட்டு அப்படியே உட்கார வச்சிருவார். 3 கோடி வந்துருச்சு. நல்லா
முட்டை 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 செலவு பண்ணியாச்சு. ப்ரொஃபெட் என்னை பிளாஸ் பண்ணுங்க. எதுக்கு உன்னை பிளாஸ் பண்ணும்? ஆல்ரெடி பிளாஸ் பண்ணதுக்கே உனக்கு என்ன இல்லை? உண்மை இல்லை. அப்போ திரும்ப எப்படி உனக்கு காட் பிளாஸ் பண்ணணும்னு நீ நினைக்கிற? என்னைக்குமே நாம் போய் நான் கடைசி வரைக்கும் நான் அவங்க கூடயே தான் இருப்பேன். நல்லா யோசிச்சுக்கோ. அவன் தான் ஃபர்ஸ்ட் டிஸப்பியர் ஆகிற ஆளே. தோபா அவனை விட்டு போயிடும் எப்போ அவன் சொல்கிறானோ. அதுக்கடுத்து அவன் வாழ்க்கையில் நல்ல காரியம் நடக்குமான்றதே கேள்விக்குறி தான். அடுத்து அவனே நல்லவன்றதும் கேள்விக்குறி தான். அதனால ஜீசஸ் சொல்றாரு, என்ன நல்லவன் என்ன செய்யாத சொல்லாத. ஈவன் ஜீசஸ்க்கு இந்த காரியம் நடந்துச்சு. ஜஸ்ட் பிசாசு என்ன செய்யறான்? மேலே கொண்டு போய் எல்லாத்தையும் காமிக்கிறான். என்னை பணிந்து கொண்டா இது எல்லாத்தையுமே கொடுக்குறேன். என்னை பணிந்து கொண்டா இது எல்லாத்துக்கான அதிகாரத்தையும் நான் உனக்கு கொடுக்குறேன். மீன்ஸ் வாட்? ஃபேம், பவர், மணி. தோப்பு இருந்தால் இது எல்லாமே வரும். பணம் வரும், ஃபேம் வரும், பவர் வரும். இது எல்லாத்தையும் வச்சு உனக்கு தலகணம் வந்துச்சுன்னா அடுத்த நிமிஷமே தோப்பை இறக்கிடுவார். அதனால தான் ஆபிரகாமை கூட்டிட்டு போறார். அவங்களுக்கு எந்த தலகணமும் இல்லை. ஜஸ்ட் அவங்க சொன்னது, நம்ம உள்ள போறோம், நான் உன சிஸ்டர்னு சொல்றேன், கொஞ்ச நேரத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அவரும் சொல்றாங்க ஓகே. பட் உள்ள போகும்போது காட் அந்த இடத்துல ஸ்டோரியை மாத்துறாரு. ஜஸ்ட் அவங்க ஈஜிப்துக்குள்ள போறாங்க. பார்வோன் கண்கள்ல தயவு கிடைக்குது. யார் நிமித்தமா? சாரா நிமித்தமா. அந்த டாப் ஃபேவர் என்ன செய்யுது? ஜஸ்ட் ஆபிரகாமுக்கு எகைன் அந்த வசனத்தை கொடுங்க பார்க்கலாம். அவள் நிமித்தம் அவன் ஆபிராமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. Then Parvo gave Abraham many gifts. He gave what? Many gifts. Because of her sheep, cattle, donkeys, male and female servants and camels. Sheep எவ்வளவு பெரிய பிசினஸ் தெரியுமா? Cattles அது எவ்வளவு பெரிய பிசினஸ் தெரியுமா? Donkeys அது எவ்வளவு பெரிய பிசினஸ் தெரியுமா? இது மூணுத்தையும் கொடுத்துட்டு கேமல்ஸையும் கொடுத்துட்டு இதெல்லாம் மேய்க்கிறதுக்கு சர்வன்ட்ஸையும் கொடுக்குறார். இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, ஒண்ணும் இல்லாம ஆபிரகாம் ஈஜிப்துக்குள்ள போனாரு. பட் என்ன கொடுங்க பார்க்கலாம். Because he pleased Pharaoh, Abraham got along very well in Egypt and received what? Royal treatment. இதான் டாப் செய்யும். டாப் வந்தா என்ன செய்யும்? Royal treatment. He was given sheep, cattle, male and female, donkeys, camels, and male and female slaves. Male and female slaves. GWT என்ன சொல்லுது? Everything went well Abraham. ஆபிரகாமுக்கு எல்லாமே நல்லதா நடந்தது. Good news. Because of her, the king treated Abraham well. And because of her, the king treated Abraham well. எப்படி நடத்துனாங்க? அப்போ அவங்கள நல்லபடியா நடத்தியிருக்காங்க. சில இடங்கள்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே வித்தியாசமா இருக்கும். உட்காரங்க, ஏஞ்சி போ. ஹாஸ்பிட்டாலிட்டி எப்படி இருக்கும்? ஹாஸ்பிட்டலுக்கு போன மாதிரி இருக்கும். வாங்க சொல்றதுக்கு போடு ஊசியம் போ. நோ, உங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும்? ராயல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். நல்ல விதமா உங்களே உபசரிக்கணும். நல்ல விதமா உங்களே நடத்தணும். ஈவன் சில வீடுகள்லாம் பாருங்க, இந்த டாப் ஃபேவர் இருக்காது. அவங்க ஹஸ்பண்டை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, அவங்க ஒய்ஃப் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, அவங்க சில்ட்ரன்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, கூப்பிடுறதே ஒரு டோனாக இருக்கும். சாட்டர்டே டோனில் தான் கூப்பிடுவாங்க. சனியன் சாட்டர்டே வந்துட்டான், எப்படி தூங்குது பாரு எருமை பஃபல்லோ மாதிரி. These are the words. யாருடைய பிள்ளைங்க? அப்போ பையன் பஃபல்லோனா அப்போ அம்மா அப்பாலாம் யாரு? அம்மா பஃபல்லோ. நோ, டாப் ஃபேவர் இருக்கு உங்க பிள்ளைங்க மேல. உங்க ஹஸ்பண்ட் மேல என்ன இருக்கு? டாப் ஃபேவர் இருக்கு. என் பையனுக்கு எந்த நல்லதுமே நடக்கல, கூப்பிடுறதே எப்படிதான் மாடு கழுத மாதிரி இருக்கான் பாரு. நோ 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 நோ. இன்னைக்கு as a prophet ஆக்டிவேட் பண்றேன். இந்த டாப் ஃபேவர் உங்க வீட்டுக்குள்ள வரட்டும். ஈவன் இது உங்க பிள்ளைங்க மேல வரட்டும். இப்பொழுதே கிரியை செய்யட்டும். Receive in the name of Jesus. I receive. ஜஸ்ட் அவங்க போறப்ப எதுவுமே இல்லை. பட் பார்வோனை மீட் பண்ண உடனே யார் நிமித்தமா? சாரா நிமித்தமா. யாருடைய ஸ்டோரி சேஞ்ச் ஆகுது? ஆபிரகாமுடைய ஸ்டோரி. பிகாஸ் காட் சொன்னார், நான் வா உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். Am I right? Yes. உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இப்போ எப்படி நேம் கிரேட் ஆகும்? ஒரு பிசினஸ் பண்ணாதான் நேம் என்ன செய்யும்? கிரேட் ஆகும். ஏதாவது ஒரு வேலை செஞ்சாதான் நேம் கிரேட் ஆகும். சும்மா இருந்தா நேம் கிரேட் ஆகுமா? நோ. அந்த பிசினஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் யார் மூலியமா தொடங்குது? பார்வோன் மூலியமா. என்னென்ன கொடுக்கறாரு? ஷீப், கேட்டில்ஸ், donkeys, male and female donkeys. Yes. And then what? Servants. பட் நீங்க ஜெனசிஸ் 13 ஆதியாகமம் 13 1-2 நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். போயிட்டு வெளியே வர்றப்ப அவர் சீமான் ஆயிட்டார். ஆபிராமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனோட லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். ரெண்டு என்ன சொல்லுது? ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். And Abraham was very rich in cattle, in silver and in gold. பட் நம்ம லைஃப்ல எல்லாமே மாத்தி தான் நடக்கும். நம்ம கழுத்தில் இருக்கிற கோல்டெல்லாம் ஒரு சேட்டுக்கிட்ட இருக்கும். பட் அந்த சேட்டுக்கிட்ட இருக்கிற எல்லா ரசீதுமே நம்ம வீட்டில் இருக்கும்.
மிஸ்டேக் மஸ்ட் பி, எல்லா தவறுகளுமே சரி செய்யப்பட வேண்டும். லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம பீரோ லாக்கர்ல இருக்கணும், நம்ம வீட்டு லாக்கர்ல. பட் மாறா எங்க இருக்கு? பேங்க் லாக்கர்ல. ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட்க்கு வாங்கி நம்ம கிட்ட தான் நல்ல வீடு இருக்கணும், பிகாஸ் நம்ம தான் நல்லா வாழணும்னு சொல்றோம். பட் நம்ம வீடு எப்படி இருக்கும்? மழை வந்தா அந்த இடத்துல ஒரு பாத்திரம் வைக்கணும், அந்த இடத்துல முட்டி போட்டு நம்ம ஒரு பாத்திரமா மாறிடுறோம். பட் டோப் வரும்போது நான் நம்புறேன் இந்த மாசம் நிறைய ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நடக்க போகுது. I prophesy to you in the mighty name of Jesus. எந்த லேண்ட மிதிக்கிறீங்களோ அந்த லேண்ட் உங்க பேர்ல ரெஜிஸ்டர் ஆக போகுது. எந்த வீட டச் பண்றீங்களோ அந்த வீடு உங்க நேம்ல ரெஜிஸ்டர் ஆக போகுது. எந்த பைக், எந்த கார், எந்த கோல்ட், அந்த இடத்துல நான் உங்க பேரை பார்க்கிறேன். God உங்க ஸ்டோரியை சேஞ்ச் பண்றாரு. சொல்லுங்க, yes Lord I receive. Yes Lord I receive. I receive. Bring it on, prophet. Yes. பட் நம்ம என்ன பண்றோம்? ஓ காட், என்னுடைய பத்திரத்துல நான் மீட்கணும், ப்ளீஸ் ஹெல்ப் மீ டுநைட், ஹெல்ப் மீ டுடே. எப்படியாவது அந்த கடனை திரும்ப கொடுத்துடணும். ஜஸ்ட் அந்த டாப் ஃபேவர் உங்ககிட்ட வரும்போது காட் என்ன செய்யறாரு? ஹே, அவன் பத்திரத்தை அவங்ககிட்ட கொண்டு போய் கொடு. நாளைக்கு காலையில் யார் உங்கள் பத்திரத்தை வச்சுட்டு இருக்காங்களோ நேரடியாக உங்கள் வீட்டு கதவை டுக் டுக் டுக், ஹலோ சிஸ்டர், ஹலோ பிரதர், எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு இந்த பத்திரத்தில் அவங்க கையில் கொடுக்கணும்னு தோணுச்சு. Yes prophet. Bring it on, bring it on, bring it on. Yes. உங்கள் கையில் யாராவது பணத்தை வாங்கி ஏமாத்திருப்பாங்க. திடீர்னு நாளைக்கு காலையில் ஓடோடி வருவாங்க, சார் Yes. இந்தாங்க நான் உங்கள் கையில் வாங்கினேன் பணம், ப்ளீஸ் இன்னும் எதுவும் செய்யாதீங்க. நம்ம எதுவுமே செஞ்சிருக்க மாட்டோம். அங்கே போய் யார் டிஸ்டர்ப் பண்ணுவா? டோப் ஃபேவர் போகும். நாளைக்கு காலையில் ஜட்ஜ் ஃபர்ஸ்ட் கேஸாக உங்கள தான் ஹேண்டில் பண்ணுவார். நீங்கள் போய் அப்பியர் ஆகிறப்போ டோப் ஃபேவர் அங்கே அப்பியர் ஆகும். உங்களுக்கு சாதகமாக நன்மையானதாக உங்களுக்கு முடியும். பிகாஸ் பைபிள் சொல்லுது, கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசம் தன் பலனை கொடுக்கும். மீன்ஸ் வாட்? காட் டோப் ஃபேவரை தருவார், தேசம் என்ன செய்யும்? பலனை கொடுக்கும். Bring it on. எத்தனை பேருக்கு வேணும்? Yes prophet. நான் உங்க ஒவ்வொருத்தரையும் பிளாஸ் பண்றேன். உங்க ஹோல் ஸ்டோரி மாற போகுது. காட் அதை ரிவீல் பண்ணிட்டாரு. ஜஸ்ட் உங்க கைகளை மேல வைத்துங்க பார்க்கலாம். ஜஸ்ட் சொல்லுங்க, ஐ ஆக்டிவேட் மை டாப் ஃபேவர். Top favor. I activate my top favor. I activate my top favor. It is done. It is done.